பிரின்ஸ் தமிழ் கார்ட்டூன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வெளியில வந்தோங்க. நம்ம வீட்டுக்கு கீழே உள்ள பார்க்குக்கு தான் வந்தோம். வெளியில ஒரு வேலை இருந்துச்சு, அது கிளம்பணும். அப்படியே பார்க்கு போகணும்னு சொன்னாங்க, அதுக்கு தான் வந்தோம். அது அப்படியே நம்ம சேனலுக்கு கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் இல்லையா, சேனலை பற்றி வீடியோஸ் பற்றி. அதுக்கு தான் எடுத்துடலாம். மெயின் துளசிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க, செவந்திக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. பண்ணிடுவோம், சீக்கிரம் பண்ணிடுவோம். இப்போ வைகாசி ஆனி மாசம் கல்யாண மாசம்ல, ஆனி மாசம் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கண்டிப்பா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணாதான் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் நம்ம வீடியோ. இந்த பிளேஸை பார்த்துக்கோங்க, நல்லா இருக்குல்ல? பார்க் தான், ஆனால் நிறைய மரங்கள் இருக்கும் பாருங்களேன். நிறைய மரங்கள் இருக்கும், நல்லா இருக்குல்ல? நாங்கள் வீடியோக்குள்ள போயிடலாம், போர் அடிக்க வேண்டாம். ஐயோ, போனவளை என்ன காணுமே. என் போட்டு நேரம் ஆகுது. ஒருவேளை வாங்கி திங்கிற கடையில வந்திருப்பாளோ. நான் இப்படி பண்ணிப்பேன் எல்லாம் பேச்சு தானா. ஒருவேளை இந்த பக்கம் நிற்பாளோ. காணுமே, எங்கே போய் தொலைஞ்சா? ஏன் இப்படி பண்ணுவாளோ தெரியல. கூட்டம் வந்து நல்லா பாயுதுங்களே இப்படி. சை, மனுஷனுக்கு மயக்கமும் மலடிமா வருது. ஒரு காப்பியை குடிச்சாதே. எல்லாரும் சத்த நில்லுங்க, இந்த வாரேன். தலைவலியா இருக்கு. டேய், பருப்பு முடிஞ்சிருச்சு, பருப்பு போட வேணாம். பருப்பு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லு, மற்ற பொருளை போட்டு விடு. சுட ஒரு வாய் குடிச்சவனே எவ்வளவு ரிலீஃபா இருக்கு. இந்த ஆளுக்கு இன்னைக்கும் தலைவலியா? அடியாத்தி, மனுஷ மக்களை பார்த்தவே இந்த ஆளுக்கு தலைவலி வந்துருமா? இன்னைக்கும் தலைவலின்னு சொல்றாப்புல, போய் பார்ப்போம். ஐயோ, ஆட்டுக்குட்டி வேற காலுக்குள்ளே கைக்குள்ளேயும் போகுதா? ஏமா, ஆட்டுக்குடி தான் கால் கீழே படுத்து கிடக்கும் தெரியுதுல, நீ தள்ளி போக முடியாதானே? அதனால சூ சூ சூ. ஐயோ, அது இல்லைண்ணே, உங்களை பக்கத்தானே இருந்தேன். அப்புறம் நான் எங்கிட்ட அங்கிட்டு ஓரமா போறது. என்ன சவந்தி, இது என்ன உங்க ஊரு ரேஷன் கடையா இல்ல ஆடு மாடு அடையிற கொட்டாயா? ஒரே ஆடு மாடான்னு தெரியுது. சரி மச்சான், வெள்ளாம காலத்திலேயே அவுத்து விடுவாங்க ஆடு மாடை. இப்ப சொல்லவா வேணும் கோடை காலத்துல? அதுதான் அது ஆமா, அவுத்து விட்டவனா இங்க வந்து படுத்துக்கிட்டு. ஐயோ கடவுளே, காலில் சாணி வேற மிதிச்சு விட்டே மத்தியில. சாணியா? ஏன் சவந்தி, பார்த்து வரப்படாதா? சவந்தி, அப்ப எனக்கு நேரம் ஆகுது, பாத்துக்கிறியா? நான் போவா? போறீங்களா? அப்புறம் போறீங்களா? காலையில இருந்து உங்களவே சுத்தி எடுத்துறேன். வேலை இருக்கா இல்லையா? வேலைக்கெல்லாம் ஆள் வந்துருவாங்க சவந்தி. போங்கப்பா, உங்களை யார் போய் இருக்க சொல்றது? போங்க, காலை கழுகணும்ல, சாணியோட நிக்கிறேன் மிதிச்சுட்டு. காலை கழுவிட்டு வரேன், அது வரைக்கும் இந்த பைய பிடிங்க. அதானே பார்த்தேன், பயந்து போயிட்டேன். நான் சாமான்லாம் வாங்கிட்டு வரேன், நின்று கூட்டிட்டு போய் வீட்டில் விட்டுருங்கன்னு எதுவும் சொல்லிருவேன். என்னமோன்னு கூடு பையன். இது கூட நல்ல ஐடியாவா இருக்கே. உன்னை பிச்சு பொறுமை பிச்சு சவந்தி, பைய கொடு, போ, காலை கழுவிட்டு வா. நல்ல ஐடியாவா இருக்கும்ல. தெய்வமே புடிங்க, தெய்வமே, காசெல்லாம் இருக்கு கடைக்குள்ள, காசெல்லாம் பார்த்து வச்சுக்கிறேன். கை கோர்க்கும் போதெல்லாம் கைரேகை தேயட்டும். அண்ணே, நல்லா இருக்கீங்களா? ஐயோ, இந்த பொண்ணா விடாது போலையே, விடாம துரத்துதியா? நேரம் கட்ட நேரத்தில் வந்துக்கிட்டு அதை வாங்கித்தா, இதை போட்டுத்தா, அதை ஊட்டித்தா, இதை ஊட்டித்தா. என்ன இந்த பிள்ளை பண்ற வேலை? ஏமா விட்டா பொண்டாட்டி பிள்ளை எல்லாரும் விசாரிப்ப போலையே. என்ன விஷயம் அன்னைக்கு? ஐயோ அண்ணே, நீங்க அதை ஒட்டி தந்தீங்கன்னா இந்த மாசம் நான் வாங்கி போடுவேன் ஜாமான் செட்டெல்லாம். நானும் 10 நாள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்ல. ஏமா நியூ அப்டேட்னா அப்படிதாம்மா, எல்லாரும் அலைஞ்சு தெரிஞ்சுதான் வாங்கணும். ஒரே நாளில் வேலை முடிக்க முடியுமா? ஊருப்பட்ட பேர் வந்துடா. செவ்வந்தி என்ன போனது ஆலயக்கானா, பையில வேற பணம் இருக்குன்னு சொல்லிட்டு போச்சு. லேட் ஆகுதே. அட, நம்ம தீபம். ஐயோ டே முத்து, என்னடா நம்ம தீபம்னு சொல்ற? அந்த பொண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சா நம்ம முகத்திலே குத்தி போறோம். அந்த பொண்ணு குத்துதோ இல்லையோ, நம்ம செவ்வந்தி நம்மளை போட தாக்கி போறோம். இருந்தாலும் நல்ல சாதுவான பொண்ணுதான். சரிங்கண்ணே, அலைஞ்சதெல்லாம் பிரச்சனை இல்லை. இன்னைக்காவது எனக்கு வேலையை முடிச்சு கொடுத்தா எனக்கு சரிதேன். யாரு நினைக்கிறா? ராணி நினைக்கிறாளோ? சரிம்மா, நீ ஓரமா போய் உட்காருமா. உனக்கு முன்னாடி வந்து நினைக்கிறாங்க, வேலையை முடிச்சு கூப்பிடுறேன், உட்கார். ஐயா அண்ணே, பொறை எடுத்து பாருங்க, தண்ணி எடுத்து குடிங்க. அப்ப அந்த பக்கம் உட்காந்துருக்கவா? அண்ணே கூப்பிடுங்கண்ணே. அண்ணே மறந்துடாது என்ன, அலைய முடியலண்ணே. சரிம்மா, போய் உட்காருமா, போமா, கூப்பிடுறமா. என்ன ரொம்ப நேரம் ஏதோ கெஞ்சிக்கிட்டே இருக்கு பாவம். பாவி, ஐயோ பாவம், ஒரு வாரம் 10 நாள் அலைஞ்சுன்னு சொல்லுது. கொஞ்சமாதான் அவனுக்கு மனசாட்சி வேணா, இறக்க இருக்குதா? பாவம் இந்த கெஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்பாவி பிள்ளையா இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஏமாத்துறதுக்கு இந்த காலத்துல. என்னது இப்படி பேசுது? அப்பாவி பொண்ணா, இல்ல சாதுவான பொண்ணா, இல்ல விவரம் தெரியாத பொண்ணா, இல்ல அன்பான பொண்ணா, இல்ல எல்லாம் சேர்ந்த பொண்ணா? இப்படி பாசமாவும் பேசுது ஒருத்தல. ஐயோ, இந்த எரும மாடு எங்கே போன? அந்த நெட்டலகி
எம்புட்டு நேரம் ஊரு போட்ட நேரம் ஆயிப்போச்சு. இன்னும் அழகானா அவளை தேடி போனா இவர் எந்திரிச்சு போனாலும் போய்ப்பிடுவாரு. நல்ல வேலை இருக்கிறாருக்கா படுக்கட்டின்னு எந்திரிச்சு போயிட்டா அது வேற. நான் மரத்தும் மேலே இருந்து 8 தேச பார்த்திருந்து எங்கிடக்க காத்திருந்தேன் காணல. போர் அடிக்குதே, அப்ப என்ன பண்றது, பாட்டாவது பாடிக்கிட்டு இருப்போம். மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் வீடு போய் சேரணும்னு தோணல. ஆமா, மணி ஆயிட்டே இருக்குது, வந்த வேலையும் முடியல, வீடு போய் சேரல. சரியாத்தான் இருக்குது பாட்டுக்கும் எனக்கு நேரம். நாதை மாங்கு பாட்டு கேட்டு தென் காத்து ஓடி வந்து அறையில. எனக்கு இருக்கிறது காத்துக்கிட்டு முட்டலேரம், அதுல பாட்டு வேறையா? நல்லா தான் பாடுது. ஏய் தம்பி, அப்ப வந்தவங்களுக்கு மட்டும் போடு. இன்னும் புதுசா யாராவது வந்தா இன்னைக்கு நேரம் முடிஞ்சு வச்சுன்னு சொல்லிடு. அப்புறம் கிளம்பவா, முக்கியமான வேலை இருக்கு. ஆமா, வீட்டுக்காரம்மா கடைக்கு போக முடிஞ்சிருச்சு. போனேன், மற்ற பார்த்து போட்டு விடு, போயிட்டு வரப்போ. போறாரா? என்ன இப்படி நேரம் காத்துக்கிட்டு இருக்க சொன்னாரு, போறோம்னு சொல்லிட்டு போறாரு. ஐயா அண்ணே, ஐயா அண்ணே, இதுல இந்த சீலை மட்டும் குத்தி பேப்பர் ஓட்டி தந்துருங்க. ஆமாண்ணே, நில்லுங்கண்ணே. இந்த புள்ளவனு விடாதோலே நம்மள ஒவ்வொருத்தரையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னம்மா உனக்கு இப்ப அர்ஜென்டான வேலை வந்துருச்சுமா, நாளைக்கு வாமா போமா. ஏங்கண்ணே இப்படி பண்றீங்க? டெய்லி ஏதாவது ஒரு வேலை வந்துருச்சு, முடிஞ்சு வச்சு நேரம் அப்படி இப்படின்னு சொல்லி நீ ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க. அண்ணே ப்ளீஸ், நேரத்துக்கு மேல காத்துக்கிட்டு இருக்க முடியாதுண்ணே. இம்புட்டு நேரம் காத்துக்கிட்டு இருக்க சொன்னீங்க இருந்தல்ல, ஏன்னே இப்படி பண்றீங்க? எம்புட்டு நேரம் வேலைண்ணே இது எனக்கு. ஏங்க இப்படி பண்றீங்கன்னா? எப்படி நேரம் வேலை உனக்கு தெரியுமா? வேலை பார்க்க எனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமாமா? கால கொடுமைடா, கால கொடுமை. அடாவுடியா நடக்கிற பொம்பளைகிட்டெல்லாம் அடங்கி போவாங்க. இந்த பொண்ணு இம்புட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கு, இம்புட்டு அதிகாரம் பண்றான். சும்மா போட்டுக்கிட்டு போமா, நாளைக்கு வாமா, அர்ஜென்ட் வேலை இருக்குன்னு சொல்லி துரத்துக்கிட்டு இருக்கிறேன். அண்ணா நில்லுங்க. யாரு உனக்கு என்னப்பா நேரம்னா நீங்க முடிஞ்சு போயிட்டு நாளைக்கு பாப்பா. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சொல்லிக்கிட்டு இருக்க முடியும். பாப்பா பாப்பா, டேய் கிளம்புனா கிளம்ப விடுங்களா? ஒவ்வொன்றா நொய்யு 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 நொய்னு வீட்டில் மற்ற வேலை விட்டு இருக்குமான்னு தெரியல. அண்ணன் உங்களை தான் நில்லுங்கன்னு சொன்னேன். என்ன சொல்லு? ஏங்கண்ணே, அந்த பொண்ணை தான் 10 நாள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுது. அந்த பேப்பரை விட்டு என்னமோ சீல் வைக்கணும்னு சொல்லி கேட்குது. அதை வச்சு கொடுக்குறது உங்கள் வேலை தானே, உங்கள் கடமை தானே. அதுக்கு தானே சம்பளம் வாங்குறிய. அப்புறம் அந்த வேலைக்கே போவான்னு இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கிய. என்னம்மா என்னம்மா நீ ஆளை வச்சு மிரட்டுறியோ? சப்போர்ட்டுக்கு ஆளா? ஐயோ அண்ணே, நான் ஏன் ஆளை வச்சு கூட்டிட்டு வந்து? எனக்கு அப்படி யாரையும் தெரியாதுண்ணே. அவங்களுக்கு எப்படி தெரியும்னு கூட எனக்கு தெரியாதுண்ணே. நான் கூட சொல்லவும் இல்லை கொல்லவும் இல்லைண்ணே. இங்க பாருங்க, கேட்டது நான், என்னகிட்ட பதில் சொல்லாம அந்த பிள்ளைகிட்ட என்ன விசாரிப்பு? என்கிட்ட கேளுங்க சொல்றேன். ஐயோ எங்க, நான் பாத்துக்கிறேங்க, உங்க வேலையை நீங்க பாருங்க. அது வேற போட்டு தராம போயிட போறாரு எப்போதுமே. நீங்க போங்க. போப்பா பாப்பா, அந்த பொண்ணை சொல்லிடுச்சுல, போ மெதுவா வந்து வாங்கிக்கிறேன் எல்லாத்தையும். உன் வேலையை பார்த்துட்டு போப்பா. வந்துருவாரு பெரிய இவர் மாதிரி. எந்த பொண்ணடா வரும் போய் சப்பாட்டுக்கு போய் நிப்போம்னு வந்துருவாங்க. போங்கடா போய் வேலையை பாருங்கடா. வண்டி எடுக்கணும் தள்ளு, அங்கே பொண்டாடி காத்துக்கிட்டு இருக்கா, முக்கியமா கடைக்கு போகணும்னு சொல்லியிருக்கேன். தள்ளுறியா இல்லையாப்ப? என்ன நானும் இப்படி நேரம் அண்ணன் அண்ணன்னு மரியாதை கொடுத்து பேசுனா, யோ உன்னோட வேலையை தானே பார்க்க சொல்றோம். எம்பிட்டு நாள் அந்த பொண்ணு அலைஞ்சிருக்குங்குது, 10 நாளுங்குது. அப்போ உனக்கு வேலையை முடிச்சு கொடுக்கணுங்கிற மனசாட்சி இல்ல? அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு நீ கிளம்புங்க. ஏய் என்ன நீ பிரச்சனை பண்ணணும்னே வந்துகிட்டு இருக்கியா? ஏங்க நான் ஏங்க உங்களோட பிரச்சனை பண்ண போறேன்? உங்க வேலையை நீங்க சரியா பாத்தீங்கன்னா நாங்க ஏன் கேட்க போறோம்? ஐயோ தேவையில்லாத பிரச்சனை, எதுக்கு இவங்க வராங்க? யோ உங்க பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருக்கு, இப்படி அறக்க பறக்க ஓடுறீல்ல. உங்க பொண்டாட்டி ஒரு பொண்ணு தானே. உங்க பொண்டாட்டி ஒருத்தன் இப்படி எதுக்காவது ஒரு வேலைக்கு இவ்வளவு அலைய விட்டான்னா இப்படிதான் இருப்பீங்களா? அது ஏன் பொண்டாட்டியா? இது யாரு அப்போ உன் பொண்டாட்டியா? சொல்லுப்பா, அதுதான் பிடிச்ச போட்டோ. அதுக்கு நம்மளுக்கு பறிஞ்சு பேசி வரையோ? யோ 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 வாயில நல்லா வந்துட போகுது. ஒருத்தருக்கு பறிஞ்சு பேசி அதை பண்ணி குடியான்னு சொன்னா ஏன் பொண்டாட்டியா தான் இருக்கணுமா? ஏன் அக்கா தங்கச்சி வீட்டில் உள்ள பொம்பளை யாருக்கு நீ போக மாட்டியா? நீ தானப்பா சொன்னேன் உன் பொண்டாட்டி நீ அலைய விடுவேன். நீ தானப்பா சொன்னேன். உங்க வீட்டு பொம்பளை யார் அழிஞ்சாலும் உங்களுக்கு கோவம் வரும்ல. அது மாதிரி தானே அந்த பிள்ளைங்க இப்போ 10 நாளா அழிஞ்சுன்னு சொல்றாங்க. கொஞ்சமாவது மனசாட்சி வேணா? பார்த்து ஒருத்தல நல்லா இருக்கியான்னு கேட்கறாங்க. அப்போ எத்தனை தடவை உங்க முகத்தை பார்த்துருந்தா நல்லா இருக்கியலான்னு அந்த பொண்ணு கேட்கும். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். உனக்கு குறையிற போது என்னென்ன தண்ணியை குடிங்கன்னு பறக்குது கிடந்து. அப்படி இறக்க கூட உங்களை பொண்ணு அப்படி அலைய விடுறமே அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை. என்னைய 10 நாள் அலைய விடுற நல்லா வேணும்யா அப்படி நினைக்காம அண்ணே அண்ணே அண்ணன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்குது. ஏன் அப்படி பண்ணி தொலைகிற? உன் வேலையை தானே பண்ணி கொடுக்க போற. அடுத்த வேலையை நீ பார்க்க போற. உன் வேலையை பார்க்கறதுக்கு இம்புடு கஷ்டம். யோ முட்டாள்தனமா பேசாம போயா. தண்ணியை குடிங்கன்னு இறக்கப்பட்டுட்டா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டா உடனே வேலையை முடிச்சு கொடுத்துடணுமா? முடியாது. இன்னைக்கு டைம் முடிஞ்சு வச்சு முடியாது. நாளைக்கு வர சொல்லி பார்க்கலாம். ஏங்க இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாமா.
எதுக்கு கூப்பிடுறாரு? உங்களை தாம்மா, வாங்க. அண்ணா சொல்லுங்க. இந்த பொண்ணு 10 நாளா அலையுது, என்னமோ ஒட்டி தரணும், என்னமோ அடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி அலையுது. அந்த வேலையை நீங்க முடிச்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அது உங்களோட வேலை, அப்படித்தானே? ஏம்மா, உனக்கு என்ன வேலை வாங்கணும் அதை கேளுமா. அவர் ஏன் முடியாதுங்கிற காரணத்தை இப்போ சொல்லணும் வீடியோவில். ஏய் போன இருக்குப்பா, என்னப்பா உனக்கு என்னண்ணே இப்படி நேரம் அடாவுடியா பேசுனீங்க, இப்ப அப்படியே பம்மறிய. அங்க வேற உங்க பொண்டாடி காத்துக்கிட்டு இருக்காங்கண்ணே. நீங்க என்ன காரணத்தினால வேலையை முடிச்சு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சீக்கிரம் கிளம்புங்கண்ணே. எப்ப கைய கீழே இருக்குப்பா, கீழே இருக்குப்பா. அண்ணே, அந்த பொண்ணுக்கு வேலையை முடிச்சு கொடுக்க முடியாது காரணத்தை சொல்லிட்டு கிளம்புங்கண்ணே. எங்களுக்கு நேரம் ஆகுதுல, எங்களுக்கு வேலை விட்டு கிடக்கல. அந்த பொண்ணு வேற பாவம் இப்போ நேரம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. போயிட்டு திரும்ப நாளைக்கு வரணும்ல. நீங்க சொல்லிட்டு கிளம்புனீங்கன்னா நாங்களும் பேசாம போயிருவோம். ஐயோ, வில்லங்கமான ஆளா இருப்பாப்ல போலயே. இந்த ஊர்ல கிளம்பி அத்தனை விரட்டி அடிச்சு போறலாம். இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு இந்த படிச்ச பயிலுக இருந்தாங்கன்னா போன தூக்கிடுறாங்கய்யா. ஏதாவது பண்ணி விட்டு போறாங்களே. என்ன அங்கிட்ட என்ன அது தம்பி தங்கச்சி வாத்தா வா, உன் வேலை முடிச்சு கொடுக்க எம்பது நேரம் ஆயிரப்போது அண்ணனுக்கு. தம்பியை போன பாக்கெட்டுக்குள்ள வைக்க சொல்லாதா. அட பாவமே, இத்தனை நாள் நடையா நடந்தேன், இந்த ஆள் அப்படி பேசுறது. ஏங்க என்ன நின்றுகிட்டே இருக்கீங்க, வாங்க. இந்த வரேன். இருவிழி இருவிழி இவை கொட்டி அழிக்குது, உயிர் தட்டி திறக்கு.